ஃப்ரைடே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா பக்கத்தில இருக்க கோயிலுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கே கொஞ்சம் பிடிச்சிருந்தது. எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் மோஸ்ட்லி இந்த மாரி ட்விஸ்ட் பண்ணி ஸ்கூல் படிக்கும்போது போடுவேன். அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் சார்லிக்கு ஒரு ஸ்டிக் குடுத்து ஏமாத்திட்டு நானும் ஜியோவும் கிளம்பிட்டோம். செவ்வாப்பேட்ல இருக்க கோயிலுக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ மார்னிங் அங்க போயிட்டு வீட்டுக்கு வந்தோனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. எதுக்கு கோம்ஸே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ப பாண்டிச்சேரி ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு நைட்டே கிளம்புறது. இதுக்கப்புறம் நேரா 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஜியோ வந்து டயட்ல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தகுந்த மாரி அந்த ஆம்லேட், அதுக்கப்புறம் 2 2 தோசை இத அப்படியே சுட்டு குடுத்துட்டுருந்தேன். மோஸ்ட்லி ஆன்டி தான் வந்து பண்ணுவாங்க. அன்னைக்கு அவங்க அப்படியே நேரா முருகர் கோயிலுக்கு போயிட்டாங்க. நாங்க வீட்ல வந்துட்டு அப்படியே சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா, அவ்ளோ ஹாப்பி ஆயிடுச்சு. நான் ட்ரிப்க்காக மிந்த்ரால 2 டாப் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாமே சாட்டர்டே தான் ரிசீவ் ஆகுற மாரி இருந்தது. நாங்க கிளம்புறது ஃப்ரைடே. ஸோ ஒண்ணே ஒண்ணு ஏர்லியா வந்துருச்சு. அத பார்த்தோன்னா அவ்ளோ ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. இதுக்கப்புறம் மத்தியானமா நான் கொஞ்சம் எக் மேகி செஞ்சு அப்படியே பால்கனியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நார்மல் மேகியா செஞ்சா கூட ஃபுல்லா சாப்ட்டுருவோம் போல. எக் மேகி எனக்கு அவ்வளவா பிடிக்கல.